வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கஃபே. இது நான் பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய ஒரு கீ ரைஸ் தான். இதற்கு தேவையான பொருளை பார்ப்போம். ஒரு டம்ளர் ஜீரக சம்பா பிரியாணி அரிசி ஒரு டம்ளர் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு இதற்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் இவ்வாறு நறுக்கிக் கொள்ள வேண்டும். ஸ்வீட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் நறுக்கியது. பின் தாளிப்பதற்கு லவங்கப்பட்டை சிறிதளவு, 2 கிராம்பு ஆகியவை மட்டும் நாம் தாளிக்க எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் தாளிக்கும் போது நாம் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கலந்து ஊற்றி நாம் தாளிப்பதற்கு முந்திரி பருப்பு 4, கிஸ்மஸ் பழம் 4, சிறிதளவு குங்குமப்பூவும் போட வேண்டும். இப்படி போடுவதால் கீ ரைஸின் சுவை மிக அதிகமாக இருக்கும். இப்பொழுது நாம் அரிசியை தண்ணீர் ஊற்றி ஒரு 10 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். நாம் கீ ரைஸ் செய்வதற்கு சீரக சம்பா அரிசியும் எடுக்கலாம் அல்லது பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கொள்ளலாம். அவரவருக்கு விருப்பமான அரிசியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று சீரக சம்பா அரிசி மூலம்தான் நாம் செய்ய போகிறோம். இப்பொழுது 10 நிமிடம் அரிசி ஊறிவிட்டது. நாம் கீ ரைஸ் குக்கரிலே செய்து கொள்ளலாம். குக்கரை அடுப்பில் காய வைத்து முதலில் ஒரு ஸ்பூன் நெய் விட வேண்டும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியவுடன் அதனுடனே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட வேண்டும். எண்ணெயும் நெய்யும் காய்ந்தவுடன் நாம் லவங்கப்பட்டையும் கிராம்பையும் போட வேண்டும். பின்பு நறுக்கிய பச்சை மிளகாயை போட வேண்டும். பின்பு நாம் எடுத்து வைத்திருக்கும் முந்திரி, திராட்சை, குங்குமப்பூவை போட வேண்டும். இந்த குங்குமப்பூ போடுவதால் இந்த கீ ரைஸ் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். பின்பு நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயம் ஒரு நிமிடம் வதங்கியவுடன் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் விரும்புவதில் போட்டுக்கொள்ளலாம், இல்லை போடாமலும் செய்யலாம். இந்த கீ ரைஸ் வயதானவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். அனைவரும் சாப்பிடுவதற்கு சற்று காரம் குறைவாக மிக அருமையாக இருக்கும். இதற்கு நாம் சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி போன்றவை வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். நாம் கறிவேப்பிலை போட வேண்டும். இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்ற வேண்டும். இந்த சில்லி சாஸ் சேர்ப்பது குழந்தைகள் இந்த வாசனை விரும்பி சாப்பிடுவார்கள். அதற்காக தான் நாம் கீ ரைஸ் போடாமலும் செய்யலாம். இப்பொழுது நாம் ஊற வைத்த அரிசியை இதில் போட வேண்டும். நாம் அரிசி போட்டு ஒரு நிமிடம் வெங்காயத்தில் வதக்க வேண்டும். நாம் 1 டம்ளர் அரிசி எடுத்ததற்கு சரியாக 1 டம்ளரும் 1/4 டம்ளரும் தண்ணீர் விட்டாலே போதுமானது. நாம் பொதுவாக பிரியாணிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணீர் விடுவோம். கீ ரைஸ்க்கு நாம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணீரே போதுமானது. 1 டம்ளரும் 1/4 டம்ளருக்கும் குறைவாகவே நாம் ஊற்றிக்கொள்ளலாம். 1 டம்ளர் தண்ணியே போதுமானது. வயதானவர்கள் சாப்பிட வேண்டுமென்றால் 1.25 டம்ளர் நாம் ஊற்றிக்கொள்ளலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டு நாம் குக்கரை மூடி வைத்துவிட வேண்டும். குக்கரில் ஒரு விசில் வந்தவுடன் தீயை மிதமாக வைத்து 2 நிமிடம் வைத்து நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட வேண்டும். நாம் குக்கரில் ஒரு விசில் வந்ததும் தீயை மிதமாக வைத்து 2 நிமிடம் அடுப்பில் வைக்க வேண்டும். 2 நிமிடம் கழித்து சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் 5 நிமிடம் குக்கரில் ஆவி அடங்கும் வரை அப்படியே வைக்க வேண்டும்.
நம் குக்கரை திறந்தவுடன் இப்படி சுவையான கீ ரைஸ் ரெடி. இது மிகவும் ருசியாக இருப்பதோடு ஆரோக்கியமானதும் கூட. இதை நாம் ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கொண்டு சாப்பிடும்போது பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையில் நீங்கள் கீ ரைஸ் செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நீங்கள் தண்ணீர் அளவு எல்லாம் இதே போல் சரியாக வைத்தீர்கள் என்றால் மிக அற்புதமாக இருக்கும். குங்குமப்பூ நீங்கள் போடுவதால் அந்த கீ ரைஸ் வாசனையே மிகவும் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.